நான் என்னுடைய முறையிலையும் அதை பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் நீங்கள் எல்லாம் உடலில் நடந்துருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய ஆகியோர் ரொம்ப தீர்க்கமாக பேச ஆரம்பித்தார். சுற்றியெல்லாம் நடந்து டிவியில் ஊழியக்காரர்கள் மெசேஜ் போயிட்டு சில ஊழியக்காரரை சாட்சி போயிட்டு பக்கத்தில் சொந்தக்காரர்கள் பேசிக்கலாம் விசாரித்து இருப்பாங்க. பிள்ளைகள் கேட்கிறாங்க. நான் உட்கார்ந்து போது தீபாவளியானது இந்த உள்ளத்தில் தீர்க்கமாக வாழ்வு பிள்ளைகள் பிடித்ததாக வார்த்தை கொடுக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும் பிள்ளைகளை சேர்த்து ஜெபம் பண்ணி நடக்கிறதா நல்லது. அது ஒரு பெரிய சத்தம் போலவே அப்படின்னு கேட்குது. இவையெல்லாம் சம்பவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறது, எப்படி இருப்பதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளை அழைத்து ஜெபம் பண்ணணும். பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து ஜெபம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த எண்ணி அதிகமாக நம்ம பொறுத்ததாக நான் இதிலிருந்து வரும்போதெல்லாம் நம்ம அதை எப்படி என்ன செய்கிறது, திடீர்னு ஒரு காரியத்தை செய்யணும் என்ன செய்யறது. அதுவும் இன்னைக்கு காலையிலும் அது ராத்திரிகளுக்கு இரவெல்லாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது. காலையிலையும் அதனால அதிகாலை ஜெபம் முடிந்த உடனே அந்த ஜெபம் பண்ணினாங்களே நான் அனைத்து மாதிரி பிள்ளைகள் நீங்கள் கொண்டு வாங்க. ஆனால் ஜெபிக்கிறது என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு தெரியாது. நீங்கள் இதில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் போவேன். ஒரு சிலர் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலர் ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து உபவாச ஜெபம்னா எல்லாருக்கும் எப்படி மனதில் இருக்குது. அதனால் எல்லாரும் வேலை சேர்ந்து ஜெயிப்பதற்கான நேரம் மாலை நேரம் அப்படிங்கிறதுனால எல்லாம் செய்வோம். அந்த வேலைக்கு போவீங்க, காலேஜ் போவீங்க, படிக்க ஸ்கூலுக்கு போவீங்க. சரி அந்த நேரத்தில் நம்ம சொல்லித்தலாம் கிடைச்சலாம். ஏன் எதுக்கு அப்படி கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நம்ம எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறோம். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பார்க்கலாம். ஜெபம் அப்படிங்கிறது தெய்வமோ ஒரு உறவாடுதல் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வம் கிரியை செய்கிற நேரம் அதுதான். தெய்வம் நம்மளை பலப்படுத்துகிற நேரமும் அதுதான். அதனால் நான் ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற போய் ஆசைப்படாத அவன் மனநிலையோடு இந்த நேரத்தில் இருக்காம இந்த இடத்துல இப்போ இருக்கிற இந்த செகண்டில் இருந்து ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ செய்ய விரும்புகிறார். அந்த செய்ய விரும்புகிற காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா நீங்கள் விட்டு கொடுத்தா போகும். இதோ வழியே நாட்டில்லை அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் செய்யணும். உங்களோட என்ன பேசணுமோ அதை ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கிரியைகள் நடக்கணுமோ அதை தெய்வாகியவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வாங்க. அதனால எல்லா வேண்டாத சிந்தனைகளையும் அப்புறப்படுத்தி என்ன பார்க்குது என்ன இருக்குதுன்னா நான் இருக்கிறது தேவனுக்கு முன்பாக இருக்கிற அவ்வளவுதான். அவர் என்னை போதிப்பார். அவர் இன்னைக்கு என்னை தொடரும். இன்னைக்கு 100 பேசணும். இன்னைக்கு வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்புகிற காரியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர்களே,
சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தாராய முழுவதும் உடைய மகிமையாக எங்கள் இருதயம் முழுவதும் உமக்கு நேராக திருப்பப்படுகிறது. அந்த சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி வந்து ஜெயிக்கும்படிக்காக நீங்கள் சித்தப்பட்டீங்க. நீங்கள் எங்கள் அழைக்கிறீங்க. நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. நாங்கள் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை நீரே அன்புடைய டிசைன் பண்ணி வைத்திருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையுடைய எல்லா காரியங்களையும் நீரே திட்டம் பண்ணி இருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையின் எந்த ஒரு காரியமும் உமக்கு மறைவானதே இல்லப்பா. சகலமும் உமக்கு முன்பாக வெளியரங்கமாயும் அன்றுடைய மறைவில்லாததாயும் இருக்கிறதப்பா. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தை நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய தேவன் விரும்புகிறீரோ அதை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கொடுக்கிறோம்ப்பா. இன்றைக்கு நீர் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் துதி, எங்கள் ஸ்தோத்திரங்கள், எங்களுடைய நினைவுகள் எல்லாம் பரலோக தேவனுக்கு நேராக எடுக்கப்படட்டும் ஐயா. Holy Spirit, fill the power. எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளை கடைகளை மாற்றி கொண்டு வாங்க. நீங்கள் நடுவில் கருத்து பகத்தை கிரிகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah.
Holy Spirit, அந்த பிள்ளைகளை நிரப்பும் ஐயா. உங்களுடைய ஆளுமைக்கும் உடைய கிருபைகளை அழைப்புக்கும் கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரை ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும், எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. சில பாடல்களை பாடுவோம். நாம் சிந்திக்க போகிறோம். உண்மை போல் யாருங்கள் என்ன நேசிக்கிறார்? இந்த பாடலத்தில் உண்மை போல் யாருங்கள் என்கிற பாடலை பாடி அந்த நாமத்தை நம்ம எழுதுகிறோம். உண்மை போல் யாருங்கள் என்ன நேசிக்கிறார்? 1387 பாடல். 1387 பாடல். உண்மை போல் யாருங்கள் இந்த இயேசு தேவன் இந்த பாதத்தில் உண்மை போல் யாருங்கள்? அர்ப்பணிப்பு பாடல். உலகம் மாமிசம் விசாசிப்படியில் அடிமையாகவே பாதி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம்போல் அடைந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். ஆனால் என்னையா தேடினீரையா இயேசுவிடம்? உங்களை மறந்தவர்களோடு என்னையா தேடினீரையா இயேசுநாதா? அடிமை உமக்கு எண்ணினான். பாடல் தரங்கள் பாடல் 1387 பாடல். உண்மை போல் யாருங்கள் எந்த இயேசுவிடம் இந்த பாடலுக்கு உண்மை போல் யாருங்கள்?
விசுவாச அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவனை விட்டு தூரமாக வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை எல்லாமே நம்ம அறியாமலேயே விசுவாசத்தை கண்ணிகள் தான் இருக்கும். ஆனால் நம்மளை அப்படியே விட்டு விடாம நம்மளை தேடி வந்த ஒரு தெய்வம் இன்னைக்கும் கேட்கிறார், இதைக்கும் நம்மளை அழைக்கிறார். என் மகளே, என் மகளே, நீ என்னிடத்தில் வா என்று தேடுகிற ஒரு தெய்வம். அதான் மக்கள் பாடுகிறார், என்னையா தேடி ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஒரு துரோகி நான். என்னையா தேடி வந்தேன் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே நான். இன்றைக்கு நான் செய்கிற தீர்மானத்தில் நான் உறுதியாக இருக்க என்னை உங்களுடைய ஆவியால் நிரப்பும் என்று அவன் கேட்கிறான். உமக்கு உகந்த தூய சரீரமாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்பும், உங்களுடைய அக்கினியால் என்னை நிரப்பும், உங்களுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதுவே நான் வீட்டிலையும் ஊரிலையும் நான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் எந்த பாவம் வந்தாலும் அந்த பாவத்தில் இல்லாம நீ என்னை காத்துக் கொள்ளுங்க. அநேக கிறிஸ்துவனை நடத்துகிற கருவியா என்னை அந்த நீங்க மாற்றுக. ஒவ்வொரு நாளும் முழங்காலில் இருந்து நான் ஜெபிக்கணும்.
முழங்காலில் நின்று நான் வேதத்தை படிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்மை நான் கெட்டி சேரணும். உமக்கும் எனக்கும் இடையில எந்த விதமான பிரிவினைகளும் வரக்கூடாதுப்பா. உமக்கும் எனக்கும் இடையில வருகிற பிரிவினைகள் எல்லாம் நீர் மாற்றும். நீ என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிக்கணும். நாம அதே அர்ப்பணிப்போட இந்த பாடலை கூட பார்ப்போமா? இது அர்ப்பணிப்போட எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு இயேசுக்கு இடையில எதுவும் வரக்கூடாது. எனக்கு இயேசுக்கு இடையில எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. எனக்கு இயேசுக்கு இடையில என்னை இயேசுவை விட்டு பிரிக்கிற, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் எனக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறதான அர்ப்பணிப்போட ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு சொல்றேன், இப்பவும் சொல்றேன், இந்த கூட்டம் திட்டம் பண்ணி ஏற்படுத்தப்பட்டதில்லை, திடீர்னு ஏற்படுத்தப்பட்டது. தேவன் உங்களை நேசிக்கிறபடினா உங்க வாழ்க்கையில் சில தீமையான காரியங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும்படிக்காக, உங்க வாழ்க்கையில நீங்க முன்னோக்கி செல்ல வேண்டிய பாதைகளை உங்களுக்கு காண்பிக்கும்படிக்காக, ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காக தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில நிறைவேறணும். ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லிட போதும், சமர்ப்பணம், அர்ப்பணிப்பு. இதோ உமக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ என்னை ஆட்கொண்டு நடத்தும் அப்படின்னு சொன்ன போதும், இதோ நான் உமக்கு முன்பாக இருக்கிறேன். நீ என்னை நடத்தும், நீ என்னை ஆட்கொள்ளும். அப்போ நீ என் வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்கு இடையூறாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் என் மாற்றிவிடும் என்று சொல்லி அர்ப்பணிப்போட நம்ம பாடல ஒரு விஷயம் கூட பாடுவோம். உண்மை போல் யாருண்டு என்னை சொல்லாதாம் இந்த பாடலத்தில், உண்மை போல் யாருண்டு, உண்மை போல் யாருண்டு என்னை சொல்லாதாம் இந்த பாடலத்தில், உண்மை போல் யாருண்டு.
And
தெரியவில்லை. இதனால் விடுதலை வாழ்க்கையை மாற்ற வேண்டும். தேவனுக்கு முன்பாக நினைவு கூட்டலாக இருக்கிறது. நீ கெட்டு போகாதபடிக்கு, நீ அழிந்து போகாதபடிக்கு இதோ கர்த்தருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும். சிலருக்கு கிடைத்த கண்ணீர் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கே உணர்ந்தபடியே அன்றொரு சொல்லுகிறார், I surrender, I surrender, I surrender for you. என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லுவேன். என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர்கள் ஆட்கொள்ளும். எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். இவரை சூழ்ந்திருக்கிறேன். உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லப்பா. உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. இதோ நானாக வந்திருக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வெளியிறங்கமாக இருக்கிறேன். உனக்கு மறைவானது ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பா. No.
என்னை காண்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். அங்குடைய பாதத்தில் பேசுகிற நேரத்தில் எத்தனை பேர் சொல்லுவீர்கள், அப்பா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ சொல்லுகிற காரியங்களை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து தான் நீங்கள் வைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாம் அழிச்சிருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? இதோ அடியே நீ சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். உண்மையா ஒப்புக்கொள்ளும் தெய்வ பிரசன்ன அதிகமாக நான் அனுபவிக்கிறேன். தேவனுடைய நடுவரை இறங்கி வந்திருக்கார். இந்த இடத்துல உங்களை என்னையும் கூட்டி சேர்த்ததற்கு ஆண்டவர் பெரிய நோக்கம். ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தும்படிக்கு தெய்வம் சித்தப்படுகிறார். நம்முடைய தேவனுக்கு இது வேதம் சொல்கிறது, நம்மளை நடத்த ரசிகமாக இருக்கிறார். ஆனால் நம்மளை கட்டாயப்படுத்தி நடத்துகிறதல்ல. நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் முழுவதுமாக நம்மை ஆட்கொள்கிறார். ஆகவே இது நேரத்தில் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நீ சொல்லுகிறதை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுவீங்க?
சவுலுடைய வாழ்க்கையை குறித்து சாமுவேல் சொல்லும்போது சொல்றான், நேற்றைய தினத்தில் இதே நேரத்தில் கர்த்தரினோடு பேசினான். கரெக்ட் ஒரு நாளைக்கு அப்புறமா சவுல் சாமுவேலை சந்தித்தான். அதேதான் நான் சொல்லுவேன், நேற்றைய தினத்தில் மாலை நேரத்தில் ஆண்டவரோடு இடைப்பட ஆரம்பித்தார். இதற்கு அதே நேரத்தில் கூடி வந்திருக்கிறோம். தேவன் திட்டம் பண்ணின காரியம், தேவன் தீர்மானித்திருக்க காரியம் நீங்கள் ஒப்பு கொடுத்தா உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகம் வரும். சவுலோடு சொன்ன ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நாம் சொல்லும்போது நீ கொஞ்சம் தரித்துங்க, நீ தரித்துங்க, இன்றைக்கு என்னோடு கூட நீ தங்கியது, இன்றைக்கு நீ என்னோடு கூட தங்கியது, நாளைய தினத்தில் நீ போக வேண்டிய வழிகளை நான் உனக்கு அறிவிப்பேன், உனக்குள்ளது எல்லாவற்றையும் நான் தெரியப்படுத்துவேன். இன்றைக்கு நீ வீட்டுக்கு போயிட்டு 1 சாமுவேல் 9:10-11 அதிகாரத்தை நீ கொஞ்சம் படிக்க பாருங்க. விசேஷமாக 9:10 இரு, நாளைக்கு நீ போக வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்கு அறிவித்து உன்னை நான் அனுப்புவேன். சவுல் தரித்திருந்தான். அடுத்த நாள் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் உனக்கு எதிராக வரும், கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இறங்கி வருவார், நீ வேறே மனுஷனாய் மாறுவாய், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். இவைகள் எல்லாம் உனக்கு அன்றைக்கே நடக்கும். இவைகள் எல்லாம் உனக்கு சம்பவிக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும்போது நீ சமயத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள் என்று மட்டும் சொல்லுங்க. அது நான் என்ன கேட்டா, உன் சிந்தனையை உன் எண்ணங்களை உன்னுடைய வழிகளெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் உன்னை நடத்துகிறதற்கு ஏற்றபடி உன்னை நீ மாற்றிக்கொள். அதுதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சில அடையாளங்களை நடைபெறுகிற இன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை மாற்றத்தை அடைகிறவர் நான். இன்னையிலிருந்து இந்த வழிகள் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க ஒன்று கொடுத்தா இன்னைக்கு தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். நீங்க நடக்க வேண்டிய பாதைகளை உங்களுக்கு காண்பித்தார். கல்லையை தேடி போனவர், பயந்த சுபாவம் உள்ளவனாக இருந்தவர், அவனை தேவன் இஸ்ரவேலை ராஜாவாக மாற்றினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பினார். ஆமென். ஆண்டவர் அவனை தேவனுடைய சித்தத்திற்கு நேராக ஆயத்தம் பண்ணினார். He was prepared for God's will. தேவ சித்தத்திற்கு நேராக அவனை ஆயத்தப்படுத்தினார். யாரும் எந்த சிந்தி வேண்டாம், அவன் வேற எதையுமே சிந்திக்காதீங்க. இன்றைக்கு என்னை ஆண்டவரே, எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க செவிக்க அங்கே ஜெபிக்க போகிற முழங்கால் படியிலிருந்து நான் முழங்கால் படியில் கொள்ளலாம். அவன் உங்களுக்காக இப்போ யாரும் ஜெபிக்க போகிறான்னு சொன்னான். அவன் பெரியவங்களாக இருக்கீங்க, எங்கள் பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புங்க, எங்கள் பிள்ளைகளை வல்லமையால் நிரப்புங்க, எங்கள் பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும் என்று விரும்புகிற பெரியவர்கள் இப்பொழுது ஜெபிக்க போறீங்க. பிள்ளைகளுக்காக இப்பொழுது பெரியவங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
இறங்கி வரக்கூடிய அபிஷேகத்தில் வாழ்க்கைகளை கடைகளை மாற்றட்டும் என்று நான் சொல்கிறேன். கடைகளை மாற்றட்டும் என்று நான் சொல்கிறேன். தேவனுடைய கரம் உனக்காக வெளிப்படும். உனக்காக பாதைகளை சமைக்கப்பட்டும் என்று கற்றுள்ளார் சொல்லுகிறார். அவன் நீதிகள் அல்ல, கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். கர்த்தருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். இதோ நான் உனக்கு முன்னே போன ஆளுமைகளை சுவையாக்குவேன். அவன் உனக்கு முன்பாக நான் கடந்து செல்லுபடிக்காக கர்த்தரிடத்தில் கர்த்தருடைய ஆளுநர்கள் சொல்லுகிறார். போன ஆளுமைகளை செலுத்துவதற்கிறது உனக்கு முன்பாக கடந்து செல்லுபடிக்காக அந்த ஆவியால் நிரப்பும் என்று சொல்லி, அக்கினியால் நிரப்பும் என்று சொல்லி, கடைகளை விடுபடுகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை நிர்மூலமாகி அவைகளை மேற்கொண்டு கடந்து செல்வதற்கு தேவையான அபிஷேகத்தை தேவனிடத்தில் அவன் கடைகளை தகர்த்தறிந்து முன்னேறி செல்வதற்கு தேவையான அபிஷேகம் இந்த நாளில் இறங்கி வருவதாக இந்த அபிஷேகத்தினால் முகங்கள் முடிக்கப்படட்டும். இந்த அபிஷேகத்தினால் கட்டைகள் அறுக்கப்படட்டும். உடைய அபிஷேகத்தினால் அந்த கர்த்தர் ஆளுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற வழிகளுக்கு நேராக பிள்ளைகள் திரும்பட்டும் என்று நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வழிகளுக்கு நேராக திரும்பும். தடைகளை நீக்கி போடுகிறவர், உனக்கு முன்பாக சில தடைகளை நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். இந்த அபிஷேகம் அவருடைய எங்களை வழிகளை நான் தெரிவிக்கிறேன். இதோ மகளிரை ஒன்று நமக்கு மறைவானது இல்லை, ஒன்று நமக்கு மறைவானது இல்லை. விடுதலை உண்டாவதாக ஆவி ஆத்மா சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் என்று நான் இருக்கிறேன். இவரை கொண்டு தேவனே ஆண்டவரே சுத்தம் இருக்கிற காரியங்கள் வெளிப்படுவதற்காக ஹல்லேலூயா. அவன் நடக்கப்படுகிறே, சாட்சியாக நிற்கப்படுகிறே, அழகாக வாசலுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறே. இந்த அற்புதத்தின் வல்லமை நடக்கிற மகளிர் கொடுப்பதாக இறங்கி வருவதாக சர்வத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். சர்வத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மூலம் ஆகட்டும். விசுவாசத்துடைய வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டாலே எல்லா சாவ கட்டுகள் இருந்து ஒரு பூரண விடுதலை கட்டளை நாளில் உண்டு பண்ணுவீராக நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தினால் ஆமை சர்வத்தின் தலைகளை அகற்றின தேவனுடைய வல்லமையினால் எல்லா விதமான பாரம்பரியத்தினுடைய கிரியைகள் தலைமுறையாக வருகிற சாவ கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த அபிஷேகத்தினால் பிள்ளைகளை மூடும் மகிழ்வுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா என்று நான் தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. எழுந்து பிரகாஷ் உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்து சந்தரா இளம் கிளையை போல ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் பணியின் நடுவிலே புறப்படுகிற அருணோதயம் போல ஒரு எவ்வளவு ஜனம் பிறக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதோ எவ்வளவு ஜனத்திற்கு ஹல்லேலூயா அடையாளமாய் அற்புதமாய் ஆமென் கர்த்தர் நிறுத்தும்படிக்காக
எழுந்திரு, பலன் கொள், பலன் கொள், பலன் கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு யவ்வன ஜனத்தை நடத்துகிறதற்கு, ஒரு யவ்வன ஜனக்கூட்டத்தை முன்னின்று நடத்துகிறதற்கான ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. அவன் கர்த்தருடைய ஜனத்தை நடத்துகிறதற்கு, ஒரு யவ்வன ஜனக்கூட்டத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறதற்கு அவன் எழுந்திருக்கிறதான நாட்கள் இவைகளே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எழுந்திரு, எழுந்திரு, பலன் கொள், வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். எலும்பு, எலும்பு சீயோனே, எலும்பு, எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அந்நியனும் துஷ்டனும் விருத்த சேதனம் இல்லாதவரை உன்னிடத்தில் கடந்து வருவது இல்லை. அவன் நீ எழுந்திரு, நீ பலன் கொள். போரடிக்கிறதற்கு அவன் கூர்மையும், அவன் போரடிக்கிறதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆயத்தமாக்கப்பட்ட எந்திரமாய் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்லவா? இதோ தேவ சமூகத்தில் நிலைநிற்க வேண்டிய நாட்கள் இவைகளே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு யவ்வன ஜனக்கூட்டத்தை நடத்தும்படிக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவோ, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் அல்லவோ என்று இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு யவ்வன ஜனக்கூட்டம் தீமோத்தேயுவை போல எழுந்திரு, தீமோத்தேயுவை போல எழுந்திரு. ஆமென், 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 ஆமென். நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஆமென் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அவன் நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரத்தை நீ அசட்டை பண்ணாதே என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தாவே, இதோ இந்த ஒரு ஜனக்கூட்டத்தை நமக்கு நேராக நம்முடைய திருக்கும்படிக்காக நம்முடைய தெரிந்தெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நமக்கு சொல்கிறேன். மகனுக்காக நான் வருகிறேன். இதோ உங்களுடைய கரம் மகன் மீது அமருவதாக, நம்முடைய வல்லமை மகனை நிரப்புவதாக, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் கற்பிக்கப்படுவது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு உன்னத வல்லமை உன்னை நிரப்பு, ஒரு உன்னத வல்லமை உன்னை நிரப்பு. நீ வேறே மனுஷனாய் மாறும்படிக்காக ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்காக உன்னத அபிஷேகத்திற்காய் காத்திருக்கிற நாட்கள் இவைகள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதோ மகனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா குழப்பங்கள் மாறுவதாக, எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கட்டுவதாக. ಗಂದುನಾ ಅಗದರನಗ ಶರೀರ ನಿಮನ ಗಂದುನ விகதரனக சதிர நிமன கந்துன. கட்டுகள் அறுக்கப்படுகிறது, நுகங்கள் முறிக்கப்படுகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து அநேகருக்கு முன்பாக கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாய் இருக்கும்படிக்கு ஆமென், 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 ஆமென். உன்னத வல்லமையை தரித்துக் கொண்டு எழுந்திருக்கும் போது உக்கதி இகந்துனா கதரக சந்தன அநேகர் ஆச்சரியப்படத்தக்க அநேகர் ஆமென் கண்டு வியப்படைகிற வரையிலே இதோ கர்த்தருக்காக எழுந்து நிற்கிற நாட்கள் வருகிறது. உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படி தேவ சமூகத்தில் காத்திரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் காத்திரு, தேவ சமூகத்தில் காத்திரு மகனே. உன்னதத்தின் வல்லமை வாழ்க்கை மறுரூபப்படுது. உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்.
அபிஷேகத்தினால் முகங்கள் எல்லாம் முடிக்கப்படட்டும். அபிஷேகத்தினால் எல்லா கஷ்டங்கள் அறுக்கப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்யும். நான் ஜெபிக்கிறேன். இதோ நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க. இந்த பிள்ளைகளை குறித்ததான மேலான நோக்கங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறதற்காக வந்தினா அகலக கண்டத கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற பிள்ளைகளாய் நிலைநிறுத்தும்படிக்காக தேவனுக்கு சுடர்விடும்படிக்காக தேவனுக்கு ஒளி வீசும்படிக்காக நான் தெரிந்து கொண்டது அல்லவோ இந்த கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் குற்றமற்ற பிள்ளையாகும் தேவனுக்கு பிரகாசிக்க கர்த்தர் இதோ உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். கோணலும் மாறுபாடுமான ஆமென் லிலியதா என்னும் சர்வத்தை தகர்க்க தேவனுடைய வல்லமை அவசியமாயிருக்கிறார். எல்லா மாறுபாடான எண்ணங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா கோணலான வழிகள் மாறட்டும். கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டிய நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வல்லமையை தரித்துக் கொண்டு கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்ற பிள்ளைகளுடன் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிறதற்கு தேவனுடைய தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்றுவரே வல்லமை எனக்கு தாங்கும், இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுகிறது. எழுந்து கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நாட்கள் வரும். கர்த்தருனை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருனை பிரகாசிப்பிக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியாக நிரப்பப்படுது, வல்லமையாக நிரப்பப்படுது. ஆமென். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே எங்கள் பிள்ளைகள் சுடர் விடுகிறவர்களாய் ஒளி வீசுகிறவர்களாய் மாறுகின்றோம். அபிஷேகம் மூப்பர்கள் உண்மை கைகளை வைத்தபோது உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுதுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். மூப்பர்கள் உண்மை கைகளை வைத்தபோது உண்டான மரத்தை நீ அனல் மூட்டி எழுதுகிறது, அனல் மூட்டி எழுதுகிறது. இப்படியும் இதற்குனோ வளர கருத்தை மனதன் இதோ
ஆமென். நீ நிற்கிற இடத்திலேயே தரிசனங்கள் வெளிப்படும். ஆமென். நீ சில ஸ்தலங்களுக்குள்ள கால் வைக்கும் போதே அந்த தேசத்தை குறித்ததான தரிசனங்கள் உனக்கு வெளிப்படும். சில வாசல்கள் உனக்காக திறந்திருக்கிறது. சில வாசல்கள் திறந்திருக்கிறது. மேலே ஏறி வா என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆமென் முன்னேறி சென்றார். ஆமென். தரிசனங்களை வெளிப்படுத்தவும், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தவும், மூப்பர்கள் உன்மேல் கைகளை வைத்த போது உனக்கு உண்டான ஆவியின் வரத்தை அனல்மூட்டி எழுப்பிவிடவும் கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தினால் இந்த வாசல் வாழ்க்கையின் மேன்மைக்கு வாசல் தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். நீ சிறுமை கொள்வது இல்லை, நீ தாழ்ச்சி அடைவது இல்லை. நான் மிகவும் எளிமையானவர். கர்த்தருடைய ஆவியின் மேல் வரும்போது விசேஷித்தவனாய் மாறுவார். காலத்தில் சில மேன்மைகள் இடத்தில் இல்லை, என் பிதாவின் இடத்தில் காணப்பட்ட சில மேன்மைகள் இடத்தில் இல்லை என்று எண்ணுகிற எண்ணங்களை எல்லாம் மாற்றி உள்ளோ பரலோக தகப்பனிடத்திலிருந்து வருகிற மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் சொல்லுங்கள். என் பிதாக்களுடைய மேன்மையை பார்த்து விசேஷித்த மேன்மை. ஆமென். நீ தாழ்ச்சி அடைவது இல்லை, நீ குறுகி போவது இல்லை. இதோ திறந்த வாசல், அந்த வாசலிலே தேவனுடைய மகிமை அதற்குள்ளே பிரவேசிக்கும் போது கர்த்தருடைய மேன்மை வாழ்க்கையில் கலந்து வரும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பு உங்களை கண்டிருக்கிற அறிந்திருக்கிற பிள்ளை மீது உங்கள் வல்லமை வந்தது. உங்களுடைய அபிஷேகம் இழந்தது, இதன்குணா அவரது சதிவிமனதன்குணா இத்தரனகா சத்தரனகா விமனதன்குணா அவரது சதிவிமனதன்குணா. அதிக மருந்துமாய் தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கியிருக்கும்படிக்காக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். தேவனுடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்க வேண்டிய நாட்களில் தேவனுடைய பலத்த கரத்திற்குள்ளே அவன் சமர்ப்பித்து ஒப்புக் கொடுத்து வாழ வேண்டிய நாட்கள் இல்லை. அவன் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துவதற்காக அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இரு, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இரு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அபிஷேகத்தால் கிருபையான மூடுங்கள் எல்லா தேவனுக்கு எல்லாத காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் சந்தையோடு பேசினார்கள், மகனோடு பேசு, மகனோடு விடைபடும் சமூக
பெயர் சொல்லி கூப்பிட்டது இந்த இடிமலைகளே இந்த சத்தத்தை கேட்க சொல்லி உங்களுடைய கரத்தினால் மூட மகிமையினால் சூழ்ந்து ஆமென். இதற்கு நாம் அவரை கண்டு அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பினர். எஸ் எஸ் நான் முதல் வயசுவாக சாமுவேல் கட்டளையை பிடித்த நெரிசிதான் விளங்கினது போல ஒரு நாட்கள் வருகிறது. கட்டளையை மகிமையை வெளிப்படுத்துகிற ஆத்மதான் ஜனங்கள் சொல்வதற்கான அபிஷேகத்தின் வல்லமை நாங்கள் ஆட்கொள்வீராக தீமைகள் கொண்டாடுவதற்கு மூலம் பிள்ளைகளை விலைக்கு காட்டிக் கொள்ளும். அதாவது ஒரு பிள்ளைகள் ஒரு மகிமையான எல்லா இழந்திருந்து வல்லமை வந்து வல்லமை வந்து இயேசுவின் இரத்தத்தால் பாட போகிறோம். திரும்பி போகும்போது வந்தவரமாய் அல்ல, எங்களுடைய அபிஷேகத்தோடு கடந்து செல்ல வேண்டும். எல்லாம் ஊக்கமா ஜோனங்களே ஆண்டவரே உங்கள் வல்லமையோடு நடப்பதற்காக உலகத்தின் நிச்சயங்களிலிருந்து விடுதலைகளை கர்த்தருக்காக பிரகாசிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
நீங்கள் பிசாசின் வல்லமையை மேற்கொள்வீர்கள். அவனை 12 சீஷர்கள் 120 பேரோடு வெற்றி கரைந்த காத்திருந்த போது தேவனுடைய அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர்கள் நடந்து சென்ற இடங்களிலெல்லாம் பிசாசுகள் அலறி வெளியேறின. சுகவீனமாய் இருந்தவர்கள் சுகம் பெற்றார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிற்று. இதை ஆண்டவர்கள் என்னை கொண்டு வந்திருக்கிறது. நீங்களும் நான் நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர்களாய், நம்முடைய தேசத்திற்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் மாறுபடி காண்பது தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதுவே என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தீர்மானங்கள் அல்ல, உம்முடைய திட்டமும் உம்முடைய சித்தமும் உம்முடைய தீர்மானமும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுடைய கரையில் ஒப்புக் கொடுப்போம். Father God, we thank you, Lord. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வந்தாங்கப்பா. நீங்க உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை நீ செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் அதிலே உங்களுடைய சமூகத்தில் செலவிட்ட மணி நேரங்கள் அது வீணானவைகள் அல்ல. தேவனுடைய வல்லமையுடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக சொல்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணிகளில் தேவன் விடுவிக்கிறதற்காக சொல்கிறோம். சிலருடைய பாதைகளை தேவன் வெளிச்சமாக்குகிறதற்காக சொல்கிறோம். சிலருடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறதற்காக சொல்கிறோம். இதோ பகலுடைய பிள்ளைகள் பிரசனத்தில் கைத்திற்கு பேசுகிறோம். என் பிள்ளைகளை எல்லாம் நான் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. நீ எனக்கு தந்து அதே பிள்ளைகள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பார்களாக. பிள்ளைகள் எல்லாம் கருத்தை எடுத்து பயன்படுத்தும். அந்த எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணும். பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நிறுத்தும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களையும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து தன்னுடைய திட்டத்தின்படி உங்களை வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். வந்த தெய்வம் ஒரு காரியம் இருக்குன்னா மந்த்லி மாசத்தில் ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து உபவாசம் உபவாசம் எதிர்கால நலமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் அந்த நேரத்தை ஜெபிக்கிறதுக்கான அந்த காலத்தை நேரத்தை நம்ம கண்டுபிடித்து ஜெபிக்க நிறைய காரியங்களுக்கு அது ஜெபிக்கணும். இன்னைக்கு ஜெபிக்கணும்னு நினச்சா நமக்கு அதுக்கான நேரம் இல்லை. அதனால்